ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஐஏஏ சீஃப் கிராசி அவர்கள் இந்த மீட்டிங் நான் 2 நாளா போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். கொஞ்சம் தாமதம் ஆகிட்டே இருக்கு, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இல்லையா. ஸோ இதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. ஸோ இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஏஏ சீஃபோட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பேசியிருக்காரு. இதுக்கு ஐஏஏ சீஃப் கிராசி அவர்கள் வரவேற்பும் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கான காரணம் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. அதாவது இந்த ட்ரீட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றது, இது அக்செப்ட் பண்ணிக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. நாங்க அதை ஒத்துக்கிற எல்லாம் பண்றோம். ஆனா டேர்ம்ஸா அதே போல அமெரிக்காவும் கடைபிடிச்சா நாங்களும் கடைபிடிக்க தயார், இல்லைன்னா இல்ல அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாரு. இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டிக்கு வந்து இந்த ட்ரீட்டியோட இந்த அக்ரிமெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, இதுக்கு ஐஏஏ சீஃப் வந்து பேசிக்கிறாரு. இதுக்கு அவர் தரப்பு வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஆக்சுவலா என்ன நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இது போல ஒரு விஷயம் ஆரம்பிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஏப்ரல் 2010. எனக்கு தேதி எக்ஸாக்டா தெரியல, ஆனால் தொடக்கத்திலேயே ஏப்ரலோட தொடக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது போல விஷயங்கள் அந்த டைம்ல வந்துடுச்சு. ஆனா இது வந்து அமல்படுத்தின வந்து பிப்ரவரி மாதம் 2011 நினைக்கிறேன். அந்த டைம்ல இருந்து இது அமல்படுத்தினாங்க இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படிங்கிறது போல. எதுக்காக இந்த ட்ரீட்டியை கொண்டு வராங்க அப்படின்னா, அணு ஆயுத உற்பத்தி திறன் அதிகரிக்கும் போது அதிகமா செஞ்சு வச்சுட்டாங்கன்னா ஏதோ ஒன்று பிரச்சனை ஆகுது, அதை மெயின்டைன் பண்ண முடியல, வேற ஏதாவது ஒன்று நடந்துடுச்சு, இல்லை யாராவது ஒருத்தங்க அதை எடுத்துட்டு போயிட்டாங்க, வேற யாராவது ஒருத்தங்க இல்லீகல் ஹேண்ட்ல கிடைச்சிடுச்சுன்னா சிக்கலாகும். அதிகப்படியான அணு ஆயுதங்கள் இருக்கும்போது உலகமே நிர்மூலமாயிரும். ஸோ அது போல வேண்டாம், இரு நாடுகளும் இதை உற்பத்தி பண்றதை நம்ம கம்மி பண்ணிடலாம், நம்ம வச்சுக்கிறதையும் கம்மி பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல இரு நாடுகளும் உலகத்தோட நன்மைக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி. ஸோ இந்த ட்ரீட்டில வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் இது போல அணு ஆயுதங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு போடக்கூடிய ஒரு ஒப்பந்தம். ஸோ ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதுல டிப்ளாய் பண்ணக்கூடிய ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள், டிப்ளாய் பண்ணப்படாத அணு ஆயுதங்கள். அதாவது டிப்ளாய்மெண்ட் அப்படின்னா இப்படி பட்டன் தட்டினீங்கன்னா பறந்துடும் எல்லா அணு ஆயுதமும். ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவுதான் வச்சுக்கணும். ரெடி இல்லாம வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவுதான் வச்சுக்கணும். இன்கேஸ் யூஸ் ஆகுது எமர்ஜென்சினா அடுத்தடுத்த ஸ்லாட் ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பைல்ஸ் இவ்வளோதான் வச்சுக்கணும்னு இருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு லிமிட் அப்படின்னா மொத்தமாக டிப்ளாய்டு நான் டிப்ளாய்டு எல்லாம் சேர்த்துனீங்கன்னா 1550. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் வச்சுக்கணும், நான் டிப்ளாய்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறது போல. இதில் டிப்ளாய்டு அப்படின்னா இந்த மிசைலு பாம்பர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 700 வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த MIRV இது போல பல விஷயங்கள் வந்துருச்சு. இதெல்லாம் சேர்த்து 1550. ஒரு மிசைல பல குண்டுகள் வச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து இவ்வளவுதான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது போல மொத்தமா 1550. நான் டிப்ளாய்டு வந்து பண்ணா 800. ரெடியா வச்சுக்கிறது 800, அமல்படுத்திக்கிறது 700, பட்டன் தட்டினா தூக்குறது 700. இது போல ஆயுதங்கள் தான் வச்சுக்கணும்னு ஒரு முடிவு போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல் இந்த 700 800 வருது இல்லையா, இதெல்லாம் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா ICBMs சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய பெலிஸ்டிக் மிசைல் இவ்வளவுதான் இருக்கணும். சப்மரைன்ஸ்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய பெலிஸ்டிக் மிசைல் SLBM சொல்லுவாங்க இல்லையா, சப்மரைன்ல இருந்து அணு ஆயுதம் போறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான பாம்பர்ஸ், அதிகமான குண்டுகள் எடுத்துட்டு கொண்டு போய் எதிரியோட நிலையில போட்டு வருவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே அந்த ட்ரீட்டில வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆயிடும். இதெல்லாம் தான் அந்த 1550 இந்த வரது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த ட்ரீட்டில கவர் ஆகாத ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் எது எது அப்படின்னா அமெரிக்காவோட போர் விமானங்கள். அதாவது லாக்ஹீட் மார்ட்டின் F-35 லைட்னிங் 2 அமெரிக்காவோட அதிநவீனமயமான ஒரு போர் விமானம் இருக்கு இல்லையா, ஸ்டெல்த் தி பெஸ்ட் இல்லையா. ஸோ அது போல ஒரு போர் விமானம். ஸோ இந்த ஒரு போர் விமானம் இந்த இதுக்குள்ள வராது. ரெண்டாவது F-15 F-16 இது போல அணு ஆயுதங்கள் தூக்கிட்டு கொண்டு போய் போடக்கூடிய இந்த மாதிரியான விமானங்கள் அந்த ட்ரீட்டில வராது. அது மட்டும் இல்லாம இரு நாடுகள் கிட்டையும் இந்த ரயில்ல லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இதெல்லாம் கவர் ஆகாது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ரயில்ல இருந்து லான்ச் பண்ணுவாங்களா ICBM லான்ச்சர்ஸ், ஸோ அந்த மாதிரியான விஷயம் 2 நாடுகள்கிட்டையும் பெருசா டெக்னாலஜி இல்லை. ஒரு வேலை இருந்துச்சுன்னா அந்த டைம்ல உட்காந்து பேசி அதுக்கான முடிவுகள் எடுத்துக்கலாம்னு இவங்க உட்காந்து பேசிக்கிறாங்க. அதாவது ரயில் லான்ச்சு ICBMஸ்னா நம்ம இந்தியா 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். 24 செப்டம்பர் ஒரு அக்னி பிரைம் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்ல இருந்து லான்ச் பண்ணி ரயில் பேஸ்டு லான்ச்சர்ஸ் வந்து பண்ண யூஸ் பண்ணி சோதனை பண்ணி சக்சஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அக்னி பிரைமோட ரேஞ்ச் வந்து 2000 கிலோமீட்டர் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இது ரயில் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிசைலை நம்மளால எடுத்துட்டு போக முடியும், அந்த இடத்துல இருந்து வச்சு நம்மளால லான்ச் பண்ண முடியும்.
நம்ம நாட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், எப்படி இந்த ட்ரெயின்லாம் மறைச்சு வைக்கலாம், பதுக்கி வைக்கலாம், அண்டர் கிரவுண்ட்ல இந்த ட்ரெயினை கொண்டு போய் சேஃப்டியா வச்சுக்கலாம், வேணுங்கும் போது லைன்ல ரூட்டை போட்டு வெளியே எடுத்துட்டு வந்து எந்தெந்த ரூட்டுக்கு போகணுமோ அந்தந்த ரூட்லலாம் போய் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற பல விஷயங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. 2000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கும்போது பத்திரமான இடத்துல நிப்பாட்டி வச்சு எதிரி மேலே விட்டுக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு எனிமி அப்படிங்கிறது யார், ஒன்று சீனா, இன்னொன்று பாகிஸ்தான் தானே. ஸோ இது போல வேலைகளுக்கு இது ரொம்ப அதிக அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம தரப்புன்னு சோதனை பண்ணியிருக்கோம். இது நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கு. ரயில் பேஸ்டு லான்ச்சஸ், இந்த இமேஜ் லோட இருக்கு இல்லையா, வீடியோ லோட இருக்கு இல்லையா, இது போல தான். ஸோ இப்போ மெயினான விஷயத்துக்கு வரும். ஸோ இது போல இருக்கலாம் கவர் ஆகாது. ஒன்று ஃபைட்டர் ஜெட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது போல ரயில் பேஸ்டு லான்ச்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கவர் ஆகாது. ஸோ இது போல பல தடவை வந்து பண்ணி இது போல நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டிங் அது ஃபெயில் ஆயிருக்கு. நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டின்னு ஒன்று வந்தது, 1, 2, 3ன்னு எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு. கடைசியில் கூட 2023 பிப்ரவரி கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு இதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. வெளியே வரல, சஸ்பெண்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான காரணங்கள் இருக்கு. F-16 உக்ரைனுக்கு கொடுத்ததுனால. இந்த F-16ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அணுவாயுதம் எடுத்துட்டு வருது, அதை கொண்டு வந்து உக்ரைனுக்கு கொடுத்தா ரஷ்யா மேல கொண்டு வந்து டெலிவரி பண்றதுக்கு அமெரிக்கானால முடியும். அந்த F-16 ஓட்டுறது அமெரிக்கன்ஸா இல்ல உக்ரைனா அப்படிங்கிறது தெரியாது. இது போல ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு அதை மீறக்கூடிய வகையில இவங்க செய்யறாங்க இல்லையா. அவங்க மண்டை வந்து கவட்டையா பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு யோசிச்சு செய்யறாங்க. பட் இது போல விஷயங்கள் வரும்போது அப்ப ரஷ்யாவுக்கு இருக்குல்ல, இப்ப ரஷ்யாவோட போர் விமானங்கள் இது போல ஃபைட்டர் ஜெட் குண்டுகள் போடும் இல்லையா, அணுவாயுத குண்டுகள், அதை கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகோல நிப்பாட்டி வச்சாங்கன்னா அப்புறம் அமெரிக்கா ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா. ஸோ இது போல விஷயங்கள்னால ரஷ்ய தரப்பு வந்து அதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அமெரிக்கா எவ்வளவு நேக்கா டாக்டிக்கலா இதுல வந்து கையாளுறாங்க அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய இதா அப்படிங்கிறதோட தான் பலருக்கு இருக்கும். ஸோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு காரணத்தினாலதான் அவர் தரப்பு வந்து தெளிவா சொல்லிக்கிறாரு. அதாவது அமெரிக்கா பின்பற்றக்கூடிய ட்ரீட்டி, இந்த ட்ரீட்டியை கரெக்டா அவங்க பின்பற்றா நாங்களும் பின்பற்றுவோம் அப்படிங்கிறதோட ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ரஷ்ய விளாடிமிர் புட்டின் அவர்கள் இதுக்கு ஐஏஏ கிராசி அவர்கள் தரப்பு வந்து வரவேற்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது அமெரிக்கா இப்போ ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல உக்ரைன் கிட்ட கொடுத்த F-16 ரக விமானங்களை திரும்பி எடுத்துக்குவாங்களா? அப்படி பார்த்தா போலாண்டு கிட்ட F-16 இருக்கு, இது போல பல நாடுகள் கிட்டே இருக்கு. அவங்க அணு ஆயுதம் கொண்டு வந்துட்டாங்கன்னா எப்படி பண்றது? ஏன்னா போர்னு வருது, எஸ்கலேஷன் ஆகுது, நியூக்ளியர் அம்பர்களா வேணும் அப்படிங்கிறது போல எல்லாரும் கேட்கறாங்க. இது போல சிக்கல் இருக்கனால மிக பெருமளவுல பிரச்சனை இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் இந்த ட்ரீட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதைதான் தனியா கவர் பண்ணணும்னு நினைச்சேன். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல ஒரு சுமூகமான ஒப்பந்தம் வருதா இல்லையான்னு. ஏன்னா இது வரல அப்படின்னா இந்த பட்டனை தட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அதான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த பிரச்சனையை பேசி தீர்க்கறதுக்கு உண்மையாலுமே முடிவு எடுப்பாரா, இல்ல எஸ்கலேட் பண்ணி விட்டுட்டு ஆஹா அப்படிங்கிறதோட உட்காந்துக்குவாரா, என்ன நடக்க போறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.